கிடைக்குமா? இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியாக இதுவரை நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு வீடியோவாக ரெடி பண்ணியிருந்திருப்போம். ஆனால் இதில் நான் வீடியோவே யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நீங்கள் கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக அந்த வீடியோ வச்சே சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போனீங்கன்னா அந்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் சாங்கும் பீட்டு அதுக்கடுத்து இந்த பீட் மார்க்கில் யூஸ் பண்ணுற எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பீட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேக்ரவுண்ட் வச்சு கொடுத்துருந்துருப்பேன். இது எதுக்குன்னு உங்களுக்கு வீடியோ போக போக தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல அந்த கேர்ளோட வீடியோ ஆட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த கேர்ளோட வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் அதில் ஆட் பண்ணிக்க அந்த வீடியோவை எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதை நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க அந்த பீட் வரைக்கும் எனக்கு தேவை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பீட் வரைக்கும் இந்த வீடியோ இருக்குது. ஸோ அந்த இதில் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ 2வது இருக்கிறதுல நாம் வந்து நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். அதனால் இந்த வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி அடுத்த பீட் மார்க்குக்கு கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே அது மூவ் ஆகும். மூவ் ஆகி இந்த மாதிரி அந்த பீட் மார்க் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு பீட் மார்க் விட்டுட்டு அடுத்த பீட் மார்க்கில் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த ஒரு இது முடிஞ்சு அடுத்தது ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதே இன்னும் முடியலை. ஸோ முடிஞ்சு அடுத்தது இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி அதாவது அந்த வீடியோவில் வந்து கண்டினியூவாக தெரியாமல் இது தனியாக தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன வீடியோ யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை என்னை விட பெட்டராகவே நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், வீடியோட லாஸ்ட் வரை இந்த மாதிரி கட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து வீடியோ வேகமாக முடிக்கணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி வந்து நான் அந்த வீடியோவை கரெக்டாக அந்த மாறுற இடத்துல கட் பண்ணாமல் இந்த மாதிரி மாற்றி கட் பண்ணிக்கிருக்கேன். நீங்கள் ஆனால் பொறுமையாக இந்த இதை மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் முடிஞ்சு அடுத்து 2வது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட லாஸ்ட் வரை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நாம் எடிட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து வீடியோட லாஸ்ட் வரை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மீத இருக்க வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இனி மீத இருக்க பீட் மார்க்கில் நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து இப்போ மீத இருக்கிறது எல்லாமே இந்த 2வது இருக்கிறதுலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது இருக்க பீட் மார்க் போயிட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன் என்னோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து மூவ் பண்ணி அந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கு அதாவது ஒரு பீட் மார்க்கை விட்டு நம்ம அந்த வீடியோ ஆட் பண்ண பார்த்தீங்களா. இப்போ அந்த விட்ட பீட் மார்க்கில் அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை இந்த மாதிரி வரிசையாக ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜ் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் வீடியோ இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாத்தையுமே லைவாக நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் நான் அதில் ஒரு சில சின்ன ட்ரிக்கெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுண்டா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வீடியோவில் லாஸ்ட் வர அந்த இமேஜஸ் எல்லாமே அதாவது நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் எடிட் பண்ண போகிறேன் இமேஜஸையும் கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வீடியோட லாஸ்ட் வரை நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ் அந்த வீடியோ எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கான எஃபெக்ட்டை நான் லாஸ்ட்டில் ஆல்ரெடி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில். இப்போ ஃபஸ்ட் இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுறீங்க, அந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நாம் இந்த ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட்டை நம்ம முன்னாடி ஆட் பண்ண அந்த வீடியோவில் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் பண்ணி 2வது இருக்க வீடியோ அதே மாதிரி மூவ் பண்ணி நாம் எத்தனை வீடியோ இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஒரு 8 லேயர் வந்து செலக்ட் ஆகும். அந்த 8 லேயர்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 8 வீடியோலையும் இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் வீடியோவில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இனி மீது இருக்கிறது நம்மளோட இமேஜஸ் மட்டும்தான். அதுக்கான எஃபெக்ட்டை நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா அடுத்து 2வது ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. அதுவும் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த காப்பி லேயர் கொடுத்தா காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம முன்ன பண்ண மாதிரி கரெக்டாக லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இனி நம்மளோட இமேஜ் அதாவது மீதம் இருக்கிறது எல்லாமே இனி நம்மளோட இமேஜஸ் மட்டும்தான். அந்த நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணினா இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஒரு 8 லேயர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக
இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் இதுவும் 8 லேயர் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி டூப்ளிகேட் இந்த கிழக்கு சின்ன ஆரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்கு பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக அந்த மீத இருக்க நம்மளோட இமேஜில் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இமேஜஸில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சா? இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.